இப்ப இந்த கஞ்சா இங்க விக்கிற மாதிரி பிடிக்கிறோம். அது எங்க இருந்து வருது அப்படிங்கிறது அங்க இருந்து வருதுன்னு தெரியுது. ஆனா அங்க போய் பிடிக்கிறதுக்கு நமக்கு இங்க இருந்து ஸ்ட்ரென்த் கிடையாது. இந்த நெட்வொர்க் எப்படி சார் செயல்படுது? ஏன்னா நம்ம ஃபுல்லா தடை பண்ணி வச்சிருக்கோம் கஞ்சாவ. ஆனா ஓடிஏன்னு சொல்ற அந்த ஒரிசா, தெலுங்கானா, ஆந்திராவுல இருந்து எப்படி சார் இவ்ளோ ட்ரெயின்ல வருது, கார்ல வருது, பஸ்ல வருது, எல்லாம் எடுத்துட்டு வராங்க. ரெண்டாவது நீங்க செக் போஸ்ட் வச்சு எங்கெல்லாம் செக் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பைலட் போகும். ஓ அவங்க ஆள் இருக்காங்க இல்ல அப்படின்னா செக் போஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு செக் போஸ்ட் அவாய்ட் பண்ணி எப்படி உள்ள வரலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓ. அன்னைக்கு கருவாட்டு வண்டியில கருவாட்டு கூடைகளுக்கு இடையில இது கஞ்சா வச்சு. ஆண்டிப்பட்டியில பிடிச்சிருக்கிறாங்க. ஆக இது வந்து ஒரு ஆந்திராவுக்கு இது வரக்கூடிய எல்லா வழியும் நம்ம அடைக்கணும். எல்லா வழியும் அடைச்சாதான் இது பண்ண முடியும். ரெண்டாவது பயன்பாடு அதை குறைக்கணும். அதை குறைக்கிறதுக்கு இதுல அப்படி பழக்கப்பட்டவங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு அரசாங்கம் முயற்சி பண்ணணும். அதுக்குள்ள முயற்சிகள் பண்ணி அந்த பயன்படுத்தக்கூடியவங்களை குறைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து இன்ஃப்ளோ குறைஞ்சிரும். இது கூட பரவாயில்ல. அந்த